ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமான 3 ரீசன் இருக்குது ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியிலையாவது இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடில் ஒரு லாஸ் வந்து மார்னிங்கே வந்திருக்கும். 9:30க்கோ ஒரு 10 o'clock பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து லாஸில் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நேற்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ணாமல் லாஸில் ஹோல்டு பண்ணுவீங்க. இந்த லாஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ண கேபிட்டல் இருக்கும் பாருங்கள். இந்த கேபிட்டல் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னும் வந்து நீங்கள் ஏதாவது லோன் அமௌண்ட்டை எடுத்திருப்பீங்க, லோன் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு லோன் அமௌண்ட்டாக உங்கள் கேபிட்டல் இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு தேவைக்காக நீங்கள் வந்து அதர் யூஸ்க்காக வச்சுருந்தக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ரெண்ட் கொடுக்கவோ, ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டவோ, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரோ, அல்லது இந்த மாதத்துடைய ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சரோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு லாஸை மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த ரீசன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரிஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுக்கு மாறாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாஸ் வந்து ஒரு டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணிவிடும். ஒரு பயம், பதட்டம்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். உங்களுடைய மைண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிலாக்ஸாக இருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நீங்கள் இழந்த அமௌண்ட்டை வந்து இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரெக்கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுலேயே போய் மேலும் மேலும் லாஸ் பண்ணுவீங்க. மேலும் மேலும் ஓவர் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆவீங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதம் ஏதோ ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும், அல்லது இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்கும், உங்களுடைய குடும்ப தேவையாக இருக்கும். இது எல்லாமே வந்து ட்ரேடிங் பண்ணி ஏர்ன் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தவறான முடிவில் என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு லாஸ், நம்மள்கிட்ட இருந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து நம்மளுடைய அந்த தேவையை வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கணுன்னா அதை வாங்கணுன்னாலும் வாங்கியிருக்கலாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ட்ரேடிங்கில் போய் சீக்கிரம் அதை சம்பாதிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்காமல் ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான ரீசன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கேபிட்டல், செகண்ட் வந்து உங்களுடைய தேவை, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்சியல் தேவையை வந்து ட்ரேடிங் பண்ணி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விதம். உங்களுடைய கமிட்மெண்ட்டை வந்து மார்க்கெட் மேலே திணிக்கிறது தான் வந்து உங்களுடைய ஓவர் ட்ரேடுக்கான அடுத்த ஒரு ரீசன். மூணாவது ஒரு ரீசன் இருக்குது. இவங்க வந்து ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அதாவது வந்து மண்டே டு ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்க, அந்த 9:15க்கு மார்க்கெட் வந்து லைவ் மார்க்கெட் வந்துடுச்சுன்னா ட்ரேட் பண்ணாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அதாவது மார்க்கெட்டுக்கு அடிக்ஷனாக இருக்கிற ஒரு டைப். அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட கேபிட்டல் இருந்தால், இல்லை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்ததுன்னா அதை வந்து ட்ரேடிங்கில் போட்டு ட்ரேட் பண்ணுற ஒரு ரகம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து இது ஒரு விதத்தில் டேஞ்சரான ஒரு டைப். இவங்க எப்போ கண்ட்ரோல் ஆவாங்கன்னா, அவங்க அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து அல்லது ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சோர்ஸும் இல்லாதப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு அந்த அடுத்த ஒர்க்கெலாம் அவங்க கண்ணுக்கே தெரியும். கேபிட்டல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு மூணாவது ஒரு ஸ்டேஜ். இந்த மிக முக்கியமான இந்த 3 ரீசன், மேஜரான ஒரு ரீசன் அப்படின்னு மேஜரான ஒரு 3 ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது 3 டைப்பு தான். இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியில் வர்றவங்க அந்த இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனே கிடையாது. நீங்கள் அந்த 2 கேட்டகரியில் வரீங்க, கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேடு ஒரு நாளைக்கு ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களால் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ண முடிஞ்சுதுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா ட்ரேடிங்க்கு கொஞ்சம் ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் பொறுமையாக இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வேறு ஏதாவது சோர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் சோர்ஸை தேடி அல்லது சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி உங்களுடைய அந்த நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரிஸ்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கை வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிறீங்க. 2 மடங்காவோ
அல்லது இன்னும் அதை தாண்டியோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து அதிகரிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய அந்த ரிஸ்கெல்லாம் வந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ட்ரேடிங்க்கு வர முடிஞ்சால் வாங்க. ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. இதில் இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் விழிச்சிக்கோங்க. நீங்கள் நல்ல ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. இந்த தேர்ட் கேட்டகரியில் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாகவுமே என்ன பண்ணுங்கள், இந்த ஃபீல்டே அவாய்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன முயற்சியை பண்ணலாமோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு கேப் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறத யோசித்து முடிவு எடுத்துட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.